உண்டு. அகிலத்திரத்தோடு அன்பு குடிமக்கள் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்தித்ததிலே மிகுந்த மகிழ்ச்சி. யார் பேசுறீங்க? ஐயா, காரம்பாட்டுல இருந்து வீரபுத்திரன் பேசுறீங்க. காரம்பாட்டுல இருந்து வீரபுத்திரன் பேசுறீங்க. ஆமா ஐயா, ரொம்ப சந்தோஷம். இந்த நிகழ்ச்சி மூலமாக தங்களை சந்தித்து பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை ஐயா ஏற்படுத்தி தந்திருக்கிறார். மிகவும் சந்தோஷம். சரி ஐயா. எப்படி இருக்கீங்க? இல்லையா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் ஐயா. ரொம்ப சந்தோஷம். அதாவது இன்னைக்கு சுவாமி தோப்புல 17வது நாள் திரியேடு வாசிப்பு, பட்டாபிஷேகம். பட்டாபிஷேகம்னா என்னன்னு நீங்க இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு சொல்லுங்க பார்க்கலாமே. பட்டாபிஷேகம்னா ஐயா, நாராயணருக்கு 32 அரத்தாரான சிங்காசனத்தில் அமர வைத்து, சரி, அவருக்கு அன்பு கொடி மக்கள் எல்லாம் சூட்டும் பட்டாபிஷேகம் தான் ஐயா பட்டாபிஷேகம். கரெக்ட் ஐயா. ஆமா ஐயா. அதாவது ஐயாவுக்கு வைகுண்ட லோகத்தில் 32 அரங்களாலான அரசிம்மாசனத்திலே அமர்ந்து இருந்து பட்டம் சூட்டுகின்ற ஒரு விழா. ஆமா ஐயா, அதுதான் பட்டாபிஷேகம் இல்லையா? ஆமா ஐயா. ஏன்னா பட்டாபிஷேகம்னா என்னன்னு தெரியாமலே நிறைய பேர் இருக்கலாம். ஆமா. அதனால இந்த நிகழ்ச்சி மூலமா இதை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு அற்புதமான செய்தியை சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷம். ஆமா ஐயா. தொழில் எல்லாம் எப்படி இருக்கு? தொழில் போட்டுக்கிறது ஐயா, சுமாரா போயிட்டு இருக்கு. அப்படியா? ஆமா ஐயா. நீங்க அங்க ஊருக்கு என்னைக்கு போறீங்க ஐயா? அது பொங்கல் கிட்ட போனோம். சரி ஐயா, ரொம்ப சந்தோஷம். பரவாயில்லை, வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சியில உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். அதாவது 33 கோடி, ஹலோ, சொல்லுங்க ஐயா, 33 கோடி வானர சைனியங்களில் ஒன்றை பிடித்து கையிலே வைத்து பிசகி நெற்றியிலே திலகமிட்ட அசுரனுடைய பெயர்? அவன் பெயர் கும்பகர்ணன். கும்பகர்ணன். ஆம், பின்னாளில் அவன் தான் ஐயா மதுராபுரிக்கு அரசனாக, கிறிஸ்தருக்கு மாமனாகவும் தோன்றிய. அவருடைய பெயர் நீங்களே சொல்லுங்க. என்ன பேரு? ஹலோ, சொல்லுங்க ஐயா. சொல்லுங்க. அவருடைய பெயர் கம்சன் என்று பெயர். கம்சன் என்று பெயர். சரியான பெயர். மறுபிறப்பில் அவன் தானையா கம்சன். உண்மை உண்மை உண்மை. தேவர்களை கையில் வைத்து புகைவதனால் ஐயா காலாலேயே நசுக்கினார் அவனை. அதனால இன்னும் இந்த உலகத்துல கொலபாவம் பெரிய பாவம். ஏனென்றால் அது படைத்தவருக்கே அந்த உயிர் சொந்தம். மனிதனுடைய உயிர் மகத்துவமானது. அதில் தேவர்களே இருப்பார், அசுரர்களே இருப்பார். ஒருவேளை தேவர்களுடைய உயிராக இருந்தால் நிச்சயமா பட்டயத்தை எடுத்தவன் பட்டயத்தால் மடிவான் என்பது போல ஐயாவுடைய அருளாலே மடியப்படுவான். கரெக்ட் ஐயா. ஆமா ஐயா. ரொம்ப சந்தோஷம் உங்ககிட்ட பேசுனது. இதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டீங்க, இந்திரனுடைய வாகனம். இந்திரனுடைய வாகனமா? சொல்லுங்க. ஆமா, அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். கழுதையா? கரெக்ட் ஐயா. ஆமா, அது சும்மா வேஸ்ட் இல்ல. அதாவது இந்த கேள்வி அவர்கிட்ட நானா கேட்கணும்னு தோணிச்சு கேட்டேன். ஆமா, இது யாருக்கும் தெரியாது. இந்திரன். ஆமா ஐயா. அதே மாதிரி கிரகணம், அது பாம்பு. கரெக்ட். ஏனென்றால் அம்மை கண்ணி கிரகண ஒளி மண்டபத்தில் தான் அமர்ந்திருந்தாள். கிரகண ஒளி மண்டபம் என்றால் கிரகணத்தின் அந்த முத்து, அந்த ஒளி மண்டபத்துக்குள் தான் அம்மை இருந்தாள். கிரானம் என்று சொன்னால் பாம்பு என்பது. ஆமா ஆமா, கண்ணி பகவதியால் கிரகண ஒளி மண்டபத்தில் தான் அம்மை அமர்ந்திருந்தால். அதை எடுத்து கொடுத்தவர் பெயர் காத்தமுத்து நாடாது பெயர். சரி. ஆமா, பின்னாளில் அவருக்கு அந்த ராஜா கொடுத்த பெயர் நாகமணி மார்த்தாண்டன் என்ற பெயரை அவர் கொடுத்தார் ஐயா. மார்த்தாண்டவர்மா காலத்தில் எடுத்து கொடுக்கப்பட்ட முத்து. அதனால் அவர் நீ நாகமணி மார்த்தாண்டன் என்ற ஒரு பேர்ல இன்னைக்கு நாகர்கோவில் பேர்ல மக்கள் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவர் எடுத்து கொடுத்த முத்து தான் கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோவில் இருந்த, இப்ப இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமா, ஏன்னா இந்த கொள்ளக்கார கோயில நாட்டாளும் போது திருட்டு போயிட்டாங்க அந்த நாகமணி முத்து. ஆமா. அதாவது இப்ப உங்ககிட்ட ஒரே ஒரு சின்ன கேள்வி மட்டும் கேட்கிறேன். அதாவது வைகுண்டம் கடலுக்குள்ளே விஞ்சை பெற்று வரும்போது விஞ்சை அருளக்கூடிய ஒரு பகுதியில மூசிரசு ஈசிரசு முகாசிரசு முன்காணும் என் மகனேன்னு ஐயா சொல்றார். ஆமா ஐயா. அந்த இதுக்கு விளக்கம் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம்.
இது எனக்கு தெரியலையே, நீங்க தான் சொல்லணும். அடுத்த வாரம் நான் கண்டிப்பா நீங்க உங்களுக்கு தெரியல கண்டிப்பா சொல்லுங்க ஐயா. நாக்கு சொல்லி தாங்கி அப்படி இல்ல, மூக்கு சொல்லி தாங்கி முத்தி முத்தி நோக்கு சொல்லி தாங்கி நாராயணா நான் எனவே சமைவாய் நீயும் சாஸ்திரத்துக்கு உற்றவனாய் அப்படின்னு சொல்லி ஐயா சொல்லியிருப்பாரு. அப்போ ஐயாவுடைய தவத்துல அந்த சந்திர மகாலிங்கம், சுந்தர மகாலிங்கம், மகாலிங்கங்கிற 3 முகமும் முற்றிதான் அவர் ஒருவரே நாராயணன். ஐயா உங்க டிவி வால்யூம் கொஞ்சம் குறைச்சிட்டீங்களா? இல்ல இல்ல இன்னும் குறைக்கல, நல்லா குறைக்க சொல்லுங்க. குறைச்சிட்டீங்களா? ரொம்ப சந்தோஷம். யார் பேசுறீங்க? ராமகிருஷ்ணா பேசுறீங்க. எந்த ஊர்ல இருந்து கால் பண்ணி பேசுறீங்க? உசரத்து குடியிருப்புல இருந்து பேசுறீங்க. ரொம்ப சந்தோஷம். உங்களோடு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை வைகுண்ட பகவான் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். மிகவும் சந்தோஷம். நீங்க என்ன பண்றீங்க? ஹலோ ஹலோ, என்ன பண்றீங்க? படிச்சிட்டு இருக்கேன். என்ன படிக்கிறீங்க? 7வது வகுப்பு படிக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம். உங்களை சுத்தி நிறைய ஆட்கள் இருக்காங்க போல தெரியுதா? யாரெல்லாம் இருக்காங்க? அப்பா, தம்பி. சரி, ரொம்ப சந்தோஷம். எல்லோருக்கும் ஐயாவினுடைய அருள் கிடைக்கட்டும். இந்த நிகழ்ச்சி மூலமா உங்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஐயா ஏற்படுத்தி தந்திருக்கிறார். இந்த நிகழ்ச்சியில ஐயாவை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். மக்களே, நீங்கள் எல்லாம் வாழை பொன்னம் பதியில் சென்று முக்கியமான தர்மயுக நிலம் அதிலே தன்னால் சரி சக்கிய பொன்னும் சோர்ணமும் கைமணம் குளிர அன்னம் பொக்கிஷம் நிறைய வைத்து புகழுண்டு இனிதாய் வாழ்வீர். வாழ்வீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் கொஞ்ச நாளுமே மகிழ்ச்சி கூர்ந்து நலமுடன் வாழும் போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் வந்து ஆளுமே உங்கள் தம்மை அன்புடன் அலையா வண்ணம். அற்புதம். அதாவது மக்களே, நீங்கள் எல்லாம் வாழ் பொன்னம் பதியில் சென்று முக்கியமான தர்ம யுக நிலமதிலே தன்னால் கக்கிய சொர்ணம் கக்கிய பொன்கள் சொர்ணம் கைமணம் குளிர அன்னம் பொக்கிஷம் நிறைய வைத்து புகழவும் இனிதாய் வாழ்வீர். வாழ்வீர்கள் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் கொஞ்ச நாளுமே மகிழ்ச்சி கூர்ந்து நலமுடன் வாழும் போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் வந்து ஆளுவேன் உங்கள் தன்னை அன்புடன் அலையா வண்ணம் என்று ஐயா சொன்னார் இல்லையா? அதுபோல ஒன்றுக்கும் பதற வேண்டாம் யுகவரநாதன் ஆணை என்றைக்கும் மலையின் மீது ஏற்றிய தீபத்தை போல் கன்றுக்கு பால் போல் கண்ணுக்கு புருவம் போலே என்றைக்கும் ஐயா நம்மளோடு இருப்பேன் என்று அருமையான வாக்குறுதியை உறுதியாக கொடுத்திருக்கிறார். நாம் யாருமே உள்ளம் கலங்க வேண்டாம். ஐயாவினுடைய பாதமே கதி என்று வாழ்வோம். பணிவிடலாம் ஐயாவுக்கு செய்றீங்களா? பால் முறையெல்லாம் வைக்கிறது உண்டா? ஆமா. எப்ப எந்த மாசத்துல வைப்பீங்க? தை மாசம் உங்களுடைய தாங்கல்ல பால்முறை திருவிழா வைக்கிறீங்க. ஆமா, ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து ஐயாவுக்கு செய்து கொண்டு வரக்கூடிய உங்களுடைய பணி நிரந்தரமாக ஐயா எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் சிறப்பாக அந்த தாங்கலை ஐயா உங்களுடைய தலைமையிலே நடத்துவதற்கு என்றென்றும் அருள் புரிய வேண்டும் என்று அகிலம் டிவியிலிருந்து வேண்டுகிறோம். இப்ப ஒரே ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்கலாமா? யுகங்கள் மொத்தம் 8 யுகம். அந்த 8 யுகம் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கலியுகம், கலியுகம், வாமன யுகமா? சரி, சதுரிகம், சதுரிகம் 3. தெரியல. இன்னொரு கொஸ்டின் உங்ககிட்ட கேக்குறேன். துவாபரயுகம். சரி. கிரேதாயுகம். கிரேதாயுகம் பரவாயில்ல. 5 சொல்லிருக்கீங்க, இன்னொரு 3க்கு வாங்க.
இன்னொரு கேள்வி கேட்கிறேன் உங்ககிட்ட. அதாவது இன்றைய தினம் சுவாமி தோப்புல துரியேடு வாசிப்பு பட்டாபிஷேக திருவிழாவோடு நிறைவு செய்யக்கூடிய நாள். இந்த அகில திரட்டு அம்மானை எந்த மாதம், என்ன தேதி, என்ன கிழமை எழுதப்பட்டதுன்னு சொல்லுங்க. கார்த்திகை மாதம் எத்தனை வருஷம்னு சொல்லுங்க. தெரியல. ஹலோ, அதாவது நான் சொல்றேன் கேளுங்க. 1016 கார்த்திகை மாதம் 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை என்று ஹரிகோபாலன் அகத்திலே ஐயா அருள ஹரிகோபால சீடர் எழுதினார் அம்மானை. அதுதான் அகில திரட்டு அம்மானை. சரியா? ரொம்ப சந்தோஷமா உங்ககிட்ட உங்களோடு பகிர்ந்து கொண்டு பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை ஐயா தந்தமைக்கு கோடான கோடி நன்றியை ஆண்டவனுக்கு இந்த வேளையிலே சமர்ப்பணம் செய்து கொண்டு அடுத்த ஐயாவின் பிள்ளையை சந்திக்கிறோம். ஐயா உண்டு. ஐயா உண்டு. அகில திரட்டோடு அன்பு குடிமக்கள் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்தித்ததிலே மிகுந்த மகிழ்ச்சி. அம்மா, யார் பேசுறீங்க? சென்னையிலிருந்து பாலாம்பிகை பேசுறேன். சென்னையிலிருந்து பாலாம்பிகை பேசுறீங்க. ரொம்ப சந்தோஷம். அற்புதமான ஆன்மீக நிகழ்ச்சியிலே தவறாது கலந்து கொள்ளக்கூடிய உங்களுக்கு வைகுண்ட பகவான் சிதறாமல் சிறப்பாக எல்லா அருளையும் கொடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் ஐயாவிடம் வேண்டுகிறோம். ஹலோ, சொல்லுங்க. பிள்ளைங்க எல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லாம் நல்லா இருக்காங்க. எல்லாரையும் கேட்டதா சொல்லுங்க. பல மைல்களுக்கு அப்பால் இருந்து தாங்கள் தவறாது இந்த நிகழ்ச்சியில் தொடர்பு கொண்டு பேசக்கூடிய உங்களுக்கு ஐயா எல்லா சிறப்புகளையும் தர வேண்டும் என்று வேண்டுகிறேன். நாராயண குருவை நாளும் மறவாமல் பேராக இருந்தால் பேர் உங்களுக்கு என்று ஐயா சொன்னது போல பேர் கொடுத்து புகழோடு உங்களை வாழ வைக்க வேண்டும் என்று ஐயாவிடம் வேண்டுகிறேன். ஐயாவினுடைய சிறப்புகளில் ஏதேனும் ஒன்று நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஐயா, இங்க யாருக்கு உடம்பு சொல்லினாலும் அந்த நாமம் கொடுத்தா நல்லா இருக்குங்க ஐயா. நல்லா இங்க மெட்ராஸ்ல நான் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் குடுக்கறேன். எனக்கு இது கண்ணால பாக்குறப்போ நம்ம ஐயா நம்பி பிடிக்கணும். எதுவுமே இங்குள்ள மக்களும் ஐயா கும்பிட ஆரம்பிக்கிறாங்க. எல்லாம் அங்க வரணும், அந்த சாமி தப்ப பாக்கணும்னு எல்லாம் ஆர்வமா இருக்கிறாங்க. கண்டிப்பா எல்லாம் வருவாங்க லீவுக்கு. ரொம்ப சந்தோஷம். அதாவது திருநாமம் கொடுப்பதனாலும் அதை பெறுவதனாலும் ஒரு பலன் இருக்கிறது இல்லையா? கொடுப்பவர்களுக்கும் பலன் உண்டு, அதை பெறுபவர்களுக்கும் பலன் உண்டு. ஆனால் இரண்டு பேர்களுடைய நம்பிக்கை தான் அந்த பலனை அளித்துக் கொண்டிருக்கிறது. ஐயா அதில் தான் இருக்கிறார் இல்லையா? ஆமாங்க ஐயா. ரொம்ப சந்தோஷமா. அதுபோல நீங்கள் தாங்கள் தவறாது ஐயாவினுடைய நாமத்தை எல்லோருக்கும் கொடுங்கள். எல்லோரும் ஐயாவினுடைய புகழை அறிந்து தட்சணாபதி சுவாமி தோப்பு தேடி அவர்களும் வரட்டும், நலன் பெறட்டும். ரொம்ப சந்தோஷம். இப்ப ஒரே ஒரு கேள்வி உங்ககிட்ட கேக்குறேன். கேளுங்கய்யா. அதாவது யுகங்கள் மொத்தம் 8 யுகம். என்ன யுகம்னு சொல்லுங்க பாக்கலாம். எத்தனை யுகம் கேக்குறீங்களா? எத்தனை யுகம்? 8 யுகம் மொத்தம். ஆமாங்க. என்னென்ன யுகம்னு சொல்லுங்க. மொத்தம் 7 யுகம் ஐயா. 8 யுகம். இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டு இருக்கக்கூடிய யுகம் 7வது யுகம். ஆமாங்க. மொத்தம் என்ன யுகம்னு சொல்லுங்க. நீடிய யுகம். நீடிய யுகம். சதுர யுகம். சதுர யுகம். நெடிய யுகம். நெடு யுகம். திரேதா யுகம். திரேதா யுகம். திரேதா யுகம். திரேதா யுகம். துவாபர யுகம். துவாபரா யுகம். கலியுகம். கலியுகம். இந்த 7 யுகத்தை நீங்க சொல்லியிருக்கீங்க. இனி இந்த கலியுகமானது முடிந்து விட்டால், தகர்ந்து விட்டால் பிறக்கக்கூடிய யுகம் என்ன? தர்மயுகம். தர்மயுகம். அந்த தர்மயுக வாழ்வு எப்படி இருக்கும்னு சொல்லுங்க பார்க்கலாம். எல்லா மக்களும் சந்தோஷமா இருப்பாங்க ஐயா, ஒற்றுமையா இருப்பாங்க. ரொம்ப சந்தோஷமா. அந்த ஒற்றுமை நிலைத்திருக்க வேண்டும். இந்த கலியுகம் தகர்ந்து தர்ம யுகம் பிறக்க வேண்டும். அதிலே வைகுண்ட பகவான் நம்மை எல்லாம் அழைத்து அந்த யுகத்திலும் நம்மை வாழ வைக்க வேண்டும். அப்படிதானா? ஆமாங்க, கண்டிப்பா. ரொம்ப சந்தோஷமா. அதாவது தவறாமல் வாரந்தோறும் உங்களோடு பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை ஐயா எனக்கு தந்திருக்கிறார் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து என்னுடைய ஆயுள் காலம் இருக்கின்ற வரையிலும் ஐயாவுக்காக பணி செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணமும் அடியேன் ஐயாவுக்கு கொடுத்திருக்கிறார். மிகவும் சந்தோஷம். எல்லா சிறப்புகளையும் ஐயா எல்லோருக்கும், தன்னை நாடி வந்த பக்தர்கள் அத்தனை பேருக்கும் ஐயா அருளி கொண்டு இருக்கிறார். நிச்சயமாக தருவார். ரொம்ப சந்தோஷம். அடுத்த ஐயாவினுடைய பிள்ளையை நான் சந்திக்கிறேன்.
பம்பை பரத்தை பகட்டுக்கை காட்டலெல்லாம் எம்பரனுக்கு கேட்டதில்ல என்று சொல்லுகிறார். ஐயா அன்பான உள்ளத்தை மட்டுமே எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். அந்த அன்பை நாம் செலுத்துவோம், ஆண்டவனிடத்திலே சிறப்படைவோம் என்று சொல்லி அடுத்த ஐயாவின் பிள்ளையை சந்திக்கிறேன். அம்மா ஐயா சரணம் சரணம் ஐயா சரணம். ஐயா உண்டு. அகிலத்திரட்டோடு அன்பு குடிமக்கள் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்தித்ததிலே மிகுந்த மகிழ்ச்சி. அம்மா யார் பேசுறது? சென்னையில இருந்து ஸ்வேதா பேசுறீங்களா? ரொம்ப சந்தோஷம். வாழ்க வாழ்க, வைகுண்டர் அருளோடு சிறப்போடு நீங்கள் வாழ வேண்டும். இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஐயா தந்திருக்கிறார். அதுவும் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில இன்னைக்கு சுவாமி தோப்பில 17வது நாள் திரியேடு வாசிப்பு பட்டாபிஷேகத்தோடு நிறைவு பெற இருக்கிறது. அந்த நிகழ்ச்சியிலே ஐயாவினுடைய பிள்ளைகள் தவறாது கலந்து கொண்டு வைகுண்டரனுடைய பேரொருளை பெற வேண்டும் என்று அகிலம் டிவியில் இருந்து இந்த செய்தியை தெரிவித்துக் கொள்கிறோம். மிகவும் சந்தோஷம். என்ன படிக்கிறீங்க? 1வது வகுப்பா? என்ன படிக்கிறீங்க? ஹலோ, என்ன படிக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்களா? ரொம்ப சந்தோஷம். உங்க மிஸ் சொல்லி கொடுத்ததுல ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க பார்க்கலாம். உங்க மிஸ் சொல்லி கொடுத்திருப்பாங்கல்ல உங்க பள்ளிக்கூடத்துல, அதுல ஏதாச்சும் ஒண்ணு உங்களுக்கு தெரிஞ்சது உங்க மனசுல தோன்றது சொல்லுங்க. என்ன திருப்பி சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷம். அற்புதமா இருந்தது. நீங்க நல்லா படிக்கணும். ஏடு தந்தேன் உன் கையிலே எழுத்தாணியையும் கூட தந்தேன், பட்டயங்கள் தந்தேன் என்று ஐயா சொல்லுகிறார். அதுபோல பட்டயங்கள் தந்து உங்களுக்கு நல்ல அறிவு சிந்தனையை தந்து சிறப்பாக உங்களை ஐயா வாழ வைப்பார். ஐயாவை நம்புங்கள். ரொம்ப சந்தோஷம். ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்கலாமா? அதாவது ஐயாவுக்கு வைகுண்ட லோகத்துல ஒரு பட்டம் கொடுத்தாங்க. அந்த பட்டம் என்ன பட்டம்னு சொல்லுங்க பார்க்கலாம். வைகுண்ட லோகத்திலே அப்பன் வைகுண்டம் 32 அறத்தாலான அரசிம்மாசனத்திலே அமர்ந்து இருந்தார். ஐயாவுக்கு வைகுண்ட லோகத்திலே பட்டம் சூட்டப்பட்டது. அது என்ன பட்டம், என்ன பேர்? நாராயண இல்லையே. தெரியலையா? இன்னொரு கொஸ்டின் உங்ககிட்ட கேட்கிறேன். அதாவது ஐயாவை சோதனை செய்தான் ஒரு மன்னன். திருவிதாங்கூர் சமஸ்தானத்தை ஆண்டு கொண்டு இருந்த மன்னன். அவருடைய பேர் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்ன கேள்வி? என்ன சொல்லுவா? ஐயாவை சோதனை செய்து கொண்டான் ஒரு மன்னன், திருவிதாங்கூர் சமஸ்தானத்தை ஆண்டு வந்த மன்னன். அவருடைய பேர் என்னன்னு சொல்லுங்க. தெரியல? பரவாயில்லை. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உங்களுக்கு ஐயாவினுடைய அருள் என்றென்றும் கிடைக்கட்டும். என் பெயர் சொல்லி முத்திரைகள் இட்டோரே நன்றாகும் என்று ஐயா சொன்னது போல ஐயாவினுடைய நாமத்தை உச்சரித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு என்றென்றும் பலன் கிடைத்துக் கொண்டே இருக்கும். நம்பி ஐயாவை பிடியுங்கள். ஐயா உண்டு. அகில திரட்டோடு அன்பு கொடி மக்கள் என்ற அற்புதமான ஆன்மீக நிகழ்ச்சியிலே தங்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஐயா ஏற்படுத்தி தந்திருக்கிறார். யாருமா பேசுறீங்க? செல்வகுமாரி. பெரும்பனையிலிருந்து செல்வகுமாரி பேசுறீங்க. ரொம்ப சந்தோஷம். இதற்கு முன்னால் இந்த நிகழ்ச்சியில நீங்க பேசினது உண்டா? இதுக்கு முன்னால பேசிருக்கேன், 2 தடவை பேசிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். மறுபடியும் இந்த நிகழ்ச்சியில் தாங்கள் தொடர்பு கொண்டு பேசியமைக்கு என்றென்றும் அகிலம் டிவி நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறது. மிகவும் சந்தோஷம். என்ன பண்றீங்க? அப்படியாமா? என்னமா? அப்படியா? ரொம்ப சந்தோஷம். அதாவது உங்களுடைய தொழில் மென்மேலும் ஐயாவினுடைய அருளோடு சிறப்போடு அமைய வேண்டும் என்று ஐயாவிடம் வேண்டுகிறேன். இந்த நிகழ்ச்சியில் பெருமனையிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 பேருக்கு மேல தொடர்பு கொண்டு பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை ஐயா ஏற்படுத்தி தந்திருக்கிறார். மிகவும் சந்தோஷம். இந்த நிகழ்ச்சியை சுற்றுவட்டார பகுதி மக்கள் எல்லோரும் பார்த்து சிறப்பான ஒரு நிகழ்ச்சி என்று பாராட்டக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்ச்சியாக
ஐயா அமைத்து கொடுத்திருக்கிறார். அதுவும் மிகவும் சந்தோஷம். இந்த நிகழ்ச்சியில் ஐயாவை பற்றி தங்களுடைய மனதிலே இருக்கக்கூடிய செய்தியை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். சரணம் சரணம் என்று சார்ந்து நடந்த அன்பருக்கு வைகுண்ட பதிவெளியிலே வைகுண்ட ராசராக அரசால வருவது எங்கள் ஐயா. சரணம் சிவ சிவ அரகரா. சரணம் சரணம் என்று வாழ்ந்து நடந்த அன்பருக்கு வைகுண்ட பதிதனிலே வைகுண்ட ராசராக அரசால வருவதும் எங்கள் ஐயா. சிவ 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 சிவா அரகரா அரகரா. அற்புதமாக இருந்தது. ரொம்ப சந்தோஷம். இந்த நிகழ்ச்சியில எல்லார்கிட்டையும் ஒரு கேள்வி கேட்கறது போல உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேம்மா. அதாவது வேத வியாசருடைய தந்தையார் பெயர் என்ன? வேத வியாசருடைய தந்தையார் பெயர் ஒரு முனிவர் தெரியல. இன்னொரு கொஸ்டின் கேட்கிறேன். அதாவது ஐயா அருள் நூலில் உச்சி படிப்பில லிங்கம்ங்கிற வார்த்தையை கொடுத்திருக்கிறார். எத்தனை லிங்கம் அதில் அடங்கி இருக்கிறதுன்னு சொல்லுங்க. மொத்தம் எத்தனை லிங்கம்? உச்சி படிப்பில கடைசியில லிங்கம் மொத்தம் எத்தனை லிங்கம் அங்கே அடங்கப்பட்டு இருக்கிறது? மகாலிங்கம், சிவலிங்கம், மகாலிங்கம், சிவலிங்கம், குருலிங்கம், திருலிங்கம், திருலிங்கம், ஏகாலிங்கம், ஏகாலிங்கம், ஏகலிங்கம், ஏகலிங்கம், அரிலிங்கம், ஹரிலிங்கம், லிங்கம், லிங்கம், லிங்காலிங்கம், சொக்கலிங்கம், சொக்கலிங்கம், சுகலிங்கம், சுகலிங்கம், ஆதிலிங்கம், ஆதிலிங்கம், அருள்லிங்கம், அருள்லிங்கம், அடங்காலிங்கம், அடங்காலிங்கம். மொத்தம் எத்தனை லிங்கம்னு சொல்லுங்க? 13 லிங்கம். 13 லிங்கம் என்பது சரியான பதில். ரொம்ப சந்தோஷம். இன்றைய தினம் முதல் கிழமை ஆகையினால் 2 சிறப்பு பரிசுகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 2 சிறப்பு பரிசுகள் யாருக்கு என்பதை நிகழ்ச்சியினுடைய இறுதியில் தவறாமல் அறிவிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லா சிறப்புகளும் ஐயா உங்களுக்கு தருவார். அன்பு குடிகொண்ட அதிகமக்கா நீங்கள் எல்லாம் பொறுத்து இருந்திடுங்கோ பெரியோர் ஆகும் மக்கா என்று ஐயா சொன்னது போல பொறுமையாக இருங்கள். ஐயா உங்களுடைய வாழ்க்கையிலே பெருமையை தேடி தருவார். ஐயா உண்டு, ஐயா உண்டு. உங்க டிவி வால்யூம் குறைச்சு வைங்க ஐயா. நல்லா குறைங்க, நல்லா குறைங்க. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க ஐயா? மேல வெள்ள மடத்துல இருந்து பேசுறீங்க. உங்களுடைய ஊர் எந்த ஊர் பக்கம் இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. எங்க ஊர் வாலசுப்பிரமணியபுரம். எந்த ஊரு? வாலசுப்பிரமணியபுரம். வாலசுப்பிரமணியபுரம். ஆமா, அப்படியா? இருக்கிறது மேலவெள்ளமடம். மேலவெள்ளமடம்ங்கிற ஊர் எந்த ஊர் பக்கத்துல இருக்கு? பெரிய ஊர் பக்கத்துல இருக்கிற நாசரேத்து பக்கத்துல இருந்து கால் பண்ணி பேசுறீங்க. இந்த அகிலம் தொலைக்காட்சி உங்க ஊர்ல உங்களுடைய இல்லத்துல தெரியுதா? ரொம்ப சந்தோஷம். எத்தனை நாளா இந்த அகிலம் தொலைக்காட்சி நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க? இப்போ ஒரு வாரமா தெரியுது. இப்ப ஒரு வாரமா தெரியுது. ரொம்ப சந்தோஷம். இந்த நிகழ்ச்சியில தங்கள் தவறாது கலந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. இப்ப உங்க பேரை சொல்லுங்க. பொன்பாண்டி. என்ன பேரு? பொன்பாண்டி. பொன்பாண்டி. ரொம்ப சந்தோஷம் ஐயா. இந்த நிகழ்ச்சியில எல்லார்கிட்டையும் ஒரு கேள்வி கேட்கறது போல ஆன்மீகத்தை பத்தி தாங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? ஒளிபரப்பு பார்ப்போம் காலைல. சரி, இப்போ ரொம்ப சந்தோஷம். அதாவது நீங்க ஆன்மீகத்தை பத்தி உங்க மனசுல இருக்கக்கூடிய செய்தியே சொல்லுங்க பார்க்கலாம். ஆன்மீகத்தை பத்தி உங்களுடைய மனசுல இருக்கிறத சொல்லுங்க பார்க்கலாம். ஆன்மீகத்துல நம்ம ஐயா நல்லா வணங்கி பண்ணிட்டு இருக்கிறோம். உங்களுடைய ஊர்ல ஐயாவினுடைய தாங்கல் பதிகள் அமைந்து இருக்கிறதா? ஐயா கோவில் ஒண்ணு இருக்குது. நம்ம போறது அந்த மூக்கு பிரிவு இல்லைன்னா பெருமாள் கோயில் போயிட்டு வந்துடுவோம். முன்னாடி புன்னை 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 சென்று வாரீங்க. ஆமாங்க ஐயா. அது பக்கத்துல தானே இல்லையா? ஆமா ஆமா, பக்கத்துல. ரொம்ப சந்தோஷம். அதாவது இந்த நிகழ்ச்சியில் தவறாது நீங்கள் கலந்து கொண்டு பேச வேண்டும். அதற்கு ஐயா அருள் செய்ய வேண்டும். உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் எல்லோருக்கும் வைகுண்டருடைய அருள் கிடைக்க வேண்டும் என்று ஐயாவிடம் வேண்டுகிறேன். ஒரே ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்கிறேன்.
அதாவது ராமன் வனவாசம் எத்தனை ஆண்டுன்னு சொல்லுங்க. ராமனுடைய வனவாசம் எத்தனை ஆண்டு? 14 ஆண்டுகள். ரொம்ப சந்தோஷம் ஐயா. தவறாமல் இந்த நிகழ்ச்சியை பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அகிலம் தொலைக்காட்சியிலிருந்து பரிசு அனுப்பி வைக்கப்படும். எல்லோரையும் கேட்டதாக சொல்லுங்கள். எல்லோருக்கும் ஐயாவினுடைய அருள் கிடைக்கட்டும். வேற ஏதாவது செய்தி சொல்லணும்னா சொல்லுங்க. ஐயா நம்ம பையன் பேரு ஐயா பேரு தான் அகிலன். என்னையா? பையன் பேரு அகிலன் வச்சிருக்கேன். ஐயா பேரு. ரொம்ப சந்தோஷம். பையனுடைய பெயரை அகிலம் பெயரை வச்சிருக்கீங்க. ஆமா ஐயா. அதனாலதான் அகிலம் தொலைக்காட்சிக்கும் உங்களுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருந்திருக்கிறது. அதனாலதான் அந்த நிகழ்ச்சியே உங்களுடைய இல்லத்துக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பையும் ஐயா ஏற்படுத்தி தந்திருக்கிறார். மிகவும் சந்தோஷம். உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க? 3 பிள்ளைங்க. ஒண்ணு போனா பெரிய பிள்ளை. சரி. பிரியதர்ஷினி. சரி. 3ஆவது பிள்ளைதான் அகிலன். ரொம்ப சந்தோஷம் ஐயா. அதாவது ஐயா சொன்னது போல கும்பிட்டு தவம் செய்தவர்க்கு கோட்டை தளம் காட்டி கொடுக்க வருகிறார் எங்கள் ஐயா. கண்டிப்பாக எல்லா சிறப்புகளையும் ஐயா உங்களுக்கு தருவார். அடுத்த ஐயாவின் பிள்ளையை சந்திப்போம். ஐயா ஆத்தாங்கரை பள்ளிவாசல்ல இருந்து குணசேகரன் ஐயா, உங்களை சந்தித்ததிலே மிகுந்த மகிழ்ச்சி ஐயா. ஐயா உண்டு. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். தொழிலெல்லாம் நல்லா இருக்கா ஐயா? என்னையா? தொழிலெல்லாம் நல்லா இருக்கா? இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம் ஐயா. எல்லா சிறப்புகளையும் உங்களுக்கு தர வேண்டும் என்று அகிலம் டிவியிலிருந்து வேண்டுகிறேன். அதாவது நல்ல நினைவோருக்கு நாளத்தனை ஆனாலும் பொல்லாது வராதுன்னு ஐயா சொல்றாரு இல்லையா ஐயா? நல்ல சிந்தனையோடு வாழ்பவர்களைத்தான் ஐயா சான்றோர் குல மக்கள், என்னுடைய பிள்ளைகள், என் மக்கள் சான்றோர்கள் இடுப்பில் எடுத்த குடம் ஏண்டி இறக்கின்றான் சிவனே ஐயா. ஐயா எவ்வளவு உணர்வு பூர்வமான வார்த்தைகளை அகிலத்திலே கொடுத்திருக்கிறார் இல்லையா? அதாவது பெற்ற தகப்பனும் பிள்ளையும்ங்கிற ஒரு உறவை இந்த உலகத்திற்கு நிலைநாட்டிய ஒரே ஒரு கடவுள் உண்டு என்று சொன்னால் அது ஐயா வைகுண்டம் தான். அப்படிதானா? நம்ம ஐயாவு கூட தகப்பனாருங்கிற ஒரு உறவோடு பேசக்கூடிய ஒரு உணர்வை நமக்கும் தந்திருக்கிறார் இல்லையா? அதுதான் இந்த மேன்மையான வழிபாடு, ஐயாவினுடைய வழிபாடு. நம்முடைய வழிபாட்டை பற்றி தாங்கள் சொல்லக்கூடிய கருத்து என்ன? வழிபாட்டை பற்றி நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஐயா வழிபாடு அன்பு வழிபாடு. சரி. ஆதி மத பேதம் இல்லாத ஒரே ஒருவனே தேவன் ஒன்றே குலங்கிற ஒரே ஒரு அன்பு வழிபாடு ஐயா. அதாவது சில பேர் பேசுகின்ற போது செவிவழி செய்தியாக சில பேர் நாம கேட்கும் போது கூட ஐயா வழி அன்பு வழிபாடு பொறுமையாக இருக்க வேண்டும், தர்மத்தை செய்யக்கூடிய ஒரு உன்னதமான வழிபாடு. ஆனாலும் ஐயா வழிக்கார பிள்ளைகளிடம் அதெல்லாம் இல்லை என்றும் சில பேர்கள் பேசக்கூடிய ஒரு நிலைப்பாடுகளும் வருகிறது. அதை பத்தி தாங்கள் சொல்லக்கூடிய ஐயா வழிபடி நடக்கணும். ஆனா அந்த ஐயா வழி பிள்ளைகள் அந்த நெறிய பார்த்த பிறகு தவறா நடக்கிற கூட தவறக்கூடாது. ஐயாவை ஒரே நினைப்பா நினைச்சிட்டு இருந்தா நிச்சயம் அவங்களுக்கு பொறுமையா ஐயா கொடுப்பாரு. பொறுமையும் ஐயா தான் கொடுக்கிறாரு. அவங்கள்ட்ட தவறான செயலையும் ஐயா தான் கொடுக்கிறாரு. அவங்ககிட்ட ஒரே நினைப்பு ஐயா நினைப்பு இல்லைன்னு அர்த்தம். ஒரே நினைப்பா இருந்தா ஐயா இதை சொல்லியிருக்காரு, அகில திரட்டல இதை சொல்லியிருக்காரு. என்ன நம்ம மனுஷன் ஆத்திரத்துல ஒரு கோபம் வந்தா கூட அதை அடக்குறதுக்கு ஐயா அந்த அகில திரட்டு ஞாபகம் வந்த உடனே ஒரு உத்ராட்ச மாலை போடுறோம்னா அந்த உத்ராட்ச மாலையை பார்த்த உடனே அது ஆக நம்ம தவறு பண்ணிட்டோமே அப்படி பேசக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் உள்ள வந்துடும் ஐயா. வந்துடும். அதாவது அதுதான் அதனால்தான் ஐயா சொல்லுகிறார், ஒரு புத்தியாகி உள்ளன்மை கொண்டோர்க்கு புது புத்தி இன்று நான் இந்த பூலோகம் வாழ வைப்பேன் என்று சொல்லுகிறார். ஒரே சிந்தனையோடு என்னை வழிபடுகின்ற பிள்ளைகளுக்கு புதுமையான புத்திகளை நான் ஈந்து இந்த பூலோகத்திலே சிறப்பான முறையிலே வாழ வைப்பேன் என்று சொல்லுகிறார். அதுபோல தவறு செய்யாதவன், நீங்கள் சொன்னது போல தவறாதவன், கோபத்துல பேசுறவன், வார்த்தையை தவறி சொல்லுபவன், அப்படியெல்லாம் மனிதனுடைய வாழ்க்கையிலே இயல்பாக வரக்கூடிய விஷயம். ஆனால் ஐயாவை சொல்லுங்க, ஐயாவை நினைச்சிட்டே இருந்தா நிச்சயம் அந்த தவறு நம்மகிட்ட வராது. கண்டிப்பா. அப்படி வந்தா கூட திருத்தி நம்மளுக்கு ஐயா அந்த புத்திமதியை தந்துருவாரு ஐயா. அதாவது ஒரு புத்தி சொன்ன ஐயா நம்மளுக்கு புத்திமதி கண்டிப்பா சொல்லுவாரு. கண்டிப்பா. அதாவது ஒரு கன்னத்திலே அடித்தால் நீ மறுகன்னத்தை திருப்பி காட்டு என்று இயேசுகிறான்னு சொன்னார் இல்லையா? அதுபோல அதாவது அதனுடைய பொருள் என்னன்னா, ஒரு கன்னத்திலே ஒருவன் உன்னை அடித்து விட்டான் என்றால் மறுகன்னத்தை நீ காட்டுகின்ற போது அதற்குள்ளே
அவன் அப்படி நம்ம காட்டின உடனே அவன் திருப்பி அடிக்க போறது இல்ல. அதற்குள்ளே அவனுடைய எண்ணமானது சிந்தனையானது செம்மைப்பட்டு விடும் என்பதற்காக இந்த வார்த்தையை அங்கே குறிப்பிட்டிருக்கிறார் இல்லையா? அதுபோல ஐயா பொறுமையை சொல்லி இருக்கிறார், தர்மத்தை செய்ய சொல்லி இருக்கிறார், அன்பை கடைபிடிக்க சொல்லி இருக்கிறார். மூன்றையும் தவறாமல் கடைபிடிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு எந்த ஒரு குறையும் வராது. கண்டிப்பா ஐயா. அப்படிதானே? நிச்சயம் ஐயா காப்பார். அப்படிதானே ஐயா? ரொம்ப சந்தோஷம் ஐயா. உங்ககிட்ட பேசுகின்ற போது உண்மையிலே ஒரு தகப்பனிடம் பேசக்கூடிய ஒரு உணர்வு எனக்கு ஏற்படுகிறது. மிகவும் சந்தோஷம். இந்த நிகழ்ச்சியில் தாங்கள் தவறாது என்னையா ஐயா பொடி சின்ன ஐயா ரொம்ப நான் என்ன எனக்கு அந்த அளவு ஐயா பதம் பக்குவம் கிடைக்கல ஐயா. கண்டிப்பாக கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்கும். இல்லை 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 ஐயா. அதாவது நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் இந்த நிகழ்ச்சியில் எத்தனையோ பேர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அத்தனையும் நீங்கள் கவனித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு முழுமையான ஆதரவை நீங்கள் இன்று வரையிலும் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். அதை முழுமையாக என்றென்றும் நீங்கள் தர வேண்டும். அதற்கு ஐயா அருள் புரிய வேண்டும் என்று ஐயாவிடம் நான் வேண்டிக் கொண்டிருக்கிறேன். கண்டிப்பா கண்டிப்பா. அதாவது பேச வைப்பதும் அவர்தான், இந்த செய்திகளை மற்றவர்கள் பார்க்க வைப்பதும் ஐயாதான். அவரன்றி இந்த உலகத்தில் அணுவும் அசைவது இல்லை. ரொம்ப சந்தோஷம். இப்ப ஒரே ஒரு சொல்லுங்க ஐயா. சின்ன குழந்தைகள் பேசும்போது நீங்க கேள்வி கேட்கிறீங்க. அப்ப கேள்விகளுக்கு நீங்க பதில சொன்னீங்கன்னா அந்த மற்ற ஆட்களுக்கும் அறிவுத்திறன் கூடுங்க. கண்டிப்பா கண்டிப்பா. எப்படின்னு கேட்டீங்கன்னா அது தெரியாம இருக்குன்னா அடுத்த ஆள்கிட்ட நம்ம வேற கேள்வி கேட்டுக்கலாம் முடியும். அத சொல்லும் போது அந்த கேள்விக்கான பதிலை சொன்னால் சொன்னத வாரம் கழிச்சு நம்ம கேட்டா கூட ஞாபக சக்தி இருக்கான்னு நம்மளுக்கு ஐயாவை பத்தி ஒரு பிடித்த அந்த பிள்ளைகளுக்கு வரும் ஐயா. கண்டிப்பா மறுபடியும் நாம அகிலம் டிவியில பேசணுங்கிற ஒரு எண்ணமும் வரும். எண்ணமும் வரும் ஐயா. சொல்லும் போது அது மனசுல அகிலத்திட்ட பாக்காட்டு கூட நம்ம சொல்றதுலயே அது புரிஞ்சு அத உணர்ந்துடுவாங்க ஐயா. ரொம்ப சந்தோஷம். ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் ஐயா உங்ககிட்ட. சொல்றேன் ஐயா. வேத வியாசருடைய தந்தை பெயர் என்ன? பாரச முனிவர் ஐயா. பரராச முனிவர் என்பது சரியான பதில். பராசர முனிவர். கரெக்ட் ஐயா. ரொம்ப சந்தோஷம். இந்த நிகழ்ச்சியில் அடுத்த ஐயாவினுடைய பிள்ளையை அடியேன் சந்திக்கிறேன். எல்லா சிறப்புகளையும் ஐயா உங்களுக்கு தர வேண்டும் என்று ஐயாவிடம் வேண்டுகிறேன். கம்பு தடியை கையில் கொடுத்து கருடனை விடுவதும் எங்கள் ஐயா, வம்புக்கலியின் மதத்தை ஒடுக்கி வாகனம் விடுவதும் எங்கள் ஐயா, கும்பக்குடமதில் பால் கொண்டு வந்து குடிக்கச் சொல்வதும் எங்கள் ஐயா, செம்போர் கவரி வீசி அசைய சீமை ஆழ்வதும் நம்மள் ஐயா. சிவசிவா அரகரா அரகரா ஐயா உண்டு. அகிலத்திரட்டோடு அன்பு குடிமக்கள் நிகழ்ச்சி மூலமாக தங்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஐயா தந்திருக்கிறார். அதாவது குஞ்சன் விலையிலிருந்து பெருமாள் புலவர் ஐயா பேசுறீங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஐயா தந்திருக்கிறார். ஐயா என்ன பண்றீங்க ஐயா? ஹலோ ஐயா. சொல்லுங்க ஐயா. ஐயா நான் பெருமாள் பேசுறேன். நல்லது ஐயா. இந்த நிகழ்ச்சி மூலமா உங்களை சந்தித்து பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை ஐயா தந்திருக்கிறார். மிகவும் சந்தோஷம். இந்த நிகழ்ச்சியில சந்திக்கிறதுக்கும் அந்த அகிலட்டிகளை பேசுறதுக்கும் ஐயா எனக்கு ஒரு அருள் கொடுத்திருக்காரு இல்லையா? அதாவது இந்த கண்டிப்பா பேசணுங்கிறது எனக்கு ஒரு பேராசை மாதிரி இல்லையா? கண்டிப்பா. அதாவது இவ்வளவு வயது கடந்த பிறகும் இந்த நிகழ்ச்சியில் பேசக்கூடிய ஒரு எண்ணத்தையும் ஒரு நல்ல உள்ளத்தையும் வைகுண்டம் உங்களுக்கு தந்திருக்கிறாரே. அதுபோல நான் சின்ன பையனா இருந்தா கூட இப்படிப்பட்ட பெரிய ஆட்கள் எல்லாம் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்திருக்கிறாரே, அதுவும் மிகவும் சந்தோஷம். இது எல்லோருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடையாது. அது வைகுண்டம் இந்த அகிலம் தொலைக்காட்சிக்கும் அடியேனுக்கும் கொடுத்திருக்கிறார். அது மிகவும் சந்தோஷம். ஐயா ஒரு பெரிய பேராசை இருக்கு. சொல்லுங்க சொல்லுங்க. அந்த அகில டிவியில பேச வேண்டிய நீங்க ஐயாவுடைய அருள்வாக்கு சொல்லணுங்கிற ஆசை இருக்கு. அதாவது தீராத பிடித்திக்கிறதுக்கும் அழியாத வரைய அழிக்கிறதுக்கும் ஐயாவுடைய அருள் வாக்கு உங்களுக்கு ஐயா தரணும். அதாவது நாராயணம் நாவிலே குடிகொண்டு இருந்தால் சொல்லுகின்ற வார்த்தையெல்லாம் நல்லதே நடக்கும் இல்லையா? இந்த அருள் வாக்கெல்லாம் உலகத்து மக்கள் எல்லாம் நல்லா இருக்கணும். இந்த அகிலத்துல இத பேச்சுல கேட்கிற காது கொடுத்து உங்க வார்த்தை கேட்கிற மக்களுக்கு எல்லாம் தீராத வெண்ணெல்லாம் தீரணும் ஐயா அப்படிங்கிற ஐயா எனக்கு இந்த ஆட்சி பண்ணிருக்காரு. ரொம்ப சந்தோஷம்.
நிச்சயமா ஐயா சொல்லுவாரு, இதை செய்யணும். நீங்க அருள்வாக்கு மக்களுக்கு அருள்வாக்கு சொல்லணும். ஐயா ஐயா சொல்லுங்க ஐயா. ஐயா என்ன சொல்றாருன்னா, சொல்லுங்க. காரண குருக்கள், காரிய குருக்கள் இல்ல. காரிய குருக்கள்லாம் பொருள் பறிப்பவர்கள் காரிய குருக்கள். சரி. இந்த அகிலத்துல பேசப்பட்டது, இவங்க ஐயாவுக்கு பாடப்பட்டதெல்லாம் காரிய குருக்கள். அவங்க காரியத்துக்காக வேண்டி பொருள் பறிக்கும் குருக்கள். காரண குருக்கள்லாம் ஐயா கொண்டு வரணும். உங்களுக்கு ஆசை அந்த உள்ளத்தில் இருக்கு. சரி ஐயா, கண்டிப்பா இந்த உங்களுடைய ஆசையை ஐயா நிறைவேற்றி தரட்டும். ரொம்ப சந்தோஷம் உங்ககிட்ட பேசுறதுக்கு. சொல்லுங்க. ஐயமிட்டு ஒண்ணாத அரும்பாவி யாவரையும் பொய்யரையும் வெட்டி பலியாக்கி நெய்யும் கலியோடு அனலாவி கொண்டு எரிக்க மெய்யறவன் போல் ஜோதி என்று மேவுதேன்னு சொல்றாரு ஐயா. சரி. ஐயமிட்டு உண்ணாத அரும்பாவி அவரையும் இல்லையா, உலகத்துல மனிதனா பிறந்தா என்ன செய்யணும்? உள்ளத்துல ஈவு, இறக்கோ, தயவு, தாட்சியம், தான் தர்மம் இருக்கணும். கரெக்ட் கரெக்ட். சொல்லுங்க இல்லையா? ஆமா. அதாவது அப்படிப்பட்ட ஆட்கள் ஐயா வழியில வராங்கிற ஆசை எனக்கு. மற்றபடி ஐயா என்ன சொல்றாருன்னா, ஜாதி ஒரு நிரப்புங்க. ஜாதி ஒரு நிரப்புன்னா எல்லாத்துக்கும் ஜாதி இல்ல, ஆனா ஜாதி அழிவும் செய்யாது. என்னையா? ஆமா. என் உள்ளத்துக்குள்ள ஐயா சொல்ற மாதிரி ஜாதி அழியாது. ஜாதி ஜாதியே. அப்படி ஜாதி அழியன்னா அவங்க கல்வி படிச்சிருக்கணும், கல்வியில இருக்கணும் ஒண்ணு, அல்லது கடவுளுடைய அன்புல இருக்கணும், அல்லது நீதி நெறியில இருக்கணும். தன்னுயிரை போல் மண்ணுரை அடுத்த உயிரை நினைச்சு காப்பாற்றணும். சரி. அவங்களுக்கு மட்டும்தான் ஜாதி இல்ல. மற்றபடி ஜாதி இருக்காது, இது அழியாது. புலி பூனை ஆகாது, பூனை புலி ஆகாது. சரி. இது நாடார் குலத்துல ஆதி சிவனிலிருந்து பிறக்கணும். சும்மா லேசா நாடார் குலம் இழிவான குலமா இல்லை. அகிலத்தை நல்லா படிச்சு பார்த்தா தெரியும் ஐயாவுடைய புகழ். அதுல ஐயா நான் நாடார் குலத்துல ஐயா பிறந்திருக்காருன்னா ஏன் பிறந்தாரு? நாடார் எப்படிப்பட்ட ஆளு ஐயா? நீதியை தவிர, உண்மையை தவிர பொய் சொல்லாத ஆள் நாடார். அதாவது சான்றோர் குல மக்கள் எல்லாம் பிறவி செய்யப்பட்ட பிறகு அவர்களுக்கு பெயர் சூட்டுகின்ற போது சிவபெருமான் பெயர் முதலாக தொட்டு நாமம் சாட்டுகிறார். தோணாத பொருளை தொடர்ந்து கண்ட மன்னருக்கு சாணார் எனநாமம் சாத்தினாரே இந்த ஈஸ்வரனார். தோணாத பொருள் என்ன பொருள் சொல்லுங்க ஐயா? ஜோதிங்கிற பொருள் தோணாத பொருள் இல்லையா? ஜோதி, ஐயாவுடைய ஜோதி உள்ளத்தில் இருக்க வேண்டிய ஜோதி தோணாத ஒரு பொருள். அதை தொடர்ந்து கண்ட மன்னவர்கள், அதை தொடர்ந்து கண்டவர் சான்றோர் மட்டும்தான் கண்டாரு, மட்டும் எவருமே காணல. அந்த சான்றோருக்கு மட்டும்தான் ஐயா பிறந்தார தவிர, இது நீதி நிறைய வாழ்றது சான்றோர் மட்டும்தான் வாழ முடியும். நீதி தவறாத வழி அவங்களுக்கு தான் உண்டு. ஆனா பொறுமையா அந்த சான்றோர்கள் இருக்கும். பொறுமையில ஒரு பிஸ்டம் இறங்கி தானே அழிஞ்சிருவாங்க. கிட்ட இருந்தது முடியாது ஆழக்கடல்ல. சரி. பொறுமை இருக்கு. இவரு பேசுறத கேட்கிறாரு, நம்ம சொல்றதெல்லாம் கேட்டு போறாரு, தலை குனிஞ்சு போறாருன்னு இவன் நினைக்கிறான்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு ஒரு அழிவு. நல்லவர்கிட்ட மோத மாட்டான். ரொம்ப சந்தோஷம். ஐயா கொடுத்துருக்காரு ஐயா பாட்டிலே. ஐயா ஆமா ஐயா. ரொம்ப சொல்லுங்க. நம்ம ஐயா வழி மக்கள் அறிஞ்சு தெரிஞ்சு நடக்கணும். அவ்வளவுதான் என் ஆசை. கண்டிப்பா. அறிந்தோர் அறிந்திடுங்கோ அயலோடி போகும் முன்னே, தெரிந்தோர் தெரிந்திடுங்கோ திரைகடல் ஓடும் முன்னே, அணிந்தோர் பணிந்திடுங்கோ பாலன்பதி ஏறு முன்னே என்று ஐயா சொன்னது போல தூணை மலை என்று நம்பின வேர்களுக்கு தொட்டு நாமும் சாத்தி வருவார் நம்ம ஐயா. அகிலத்திரட்டோடு அன்பு குடிமக்கள் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்தித்ததிலே மிகுந்த மகிழ்ச்சி. யார் பேசுறீங்க? பெரும்பனையிலிருந்து சரண்யா பேசுறேன். பெரும்பனையிலிருந்து சரண்யா பேசுறீங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஐயா ஏற்படுத்தி தந்திருக்கிறார். இன்றைய தினம் முதல் கிழமை 2 சிறப்பு பரிசுகளோடு இந்த நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. 2 பரிசு யாருக்கு என்பதை நிகழ்ச்சியினுடைய இறுதியில் தவறாமல் அறிவிக்கப்படும். இந்த நிகழ்ச்சியில இதுவரைக்கும் எத்தனை முறை நீங்க பேசியிருப்பீங்க? போன ஐயாவோட பிறந்த நாள்ல இருந்து பேசுறோம். போன ஐயாவோட பிறந்த நாள்ல இருந்து. ஐயாவுடைய பிறந்த நாள் இருந்து இதுவரைக்கும் நீங்க கால் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஆமா. சரி, இதுவரைக்கும் எவ்வளவு பரிசு நீங்க வாங்கியிருப்பீங்க அதை சொல்லுங்க பாக்கலாம். நான் ஒரு சேலை வாங்கியிருக்கேன், என் தங்கச்சி ஒரு சேலை வாங்கியிருக்கா, என் தங்கச்சி ஒண்ணு வாங்கியிருக்கா, நான் ஒண்ணு வாங்கியிருக்கேன். அப்படியா? புக் வாங்கியிருக்கோம். சரி.
சரி, இதுவரைக்கும் அகிலம் டிவியில இருந்து தாங்கள் பெற்ற பரிசுல வந்து உங்களுக்கு பிடிச்ச பரிசு என்ன சொல்லுங்க பாருங்க. என்னமா? ஐயாவோட புத்தகம். ஓ, ஐயாவினுடைய புத்தகம் தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம், பரவாயில்லை, வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சியில எல்லார்கிட்டையும் ஒரு கேள்வி கேட்கறது போல உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். ஆனா ஐயாவை பத்தி தாங்கள் ஒரு கருத்து சொல்லுங்க பார்க்கலாம். இதை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். ஆரசடலம் எடுப்பது எங்கள் ஐயா. ஆரசடலம் எடுப்பதும் எங்கள் ஐயா. அவனி பகைவர் தரம் அறுப்பதும் எங்கள் ஐயா. அவனி பகைவர் தரம் அறுப்பதும் எங்கள் ஐயா. பாரக்களி முடிப்பதும் எங்கள் ஐயா. பாரக்களி முடிப்பதும் எங்கள் ஐயா. பஞ்சவர்ண தேர் அலங்கரிப்பதும் எங்கள் ஐயா. பஞ்சவர்ண தேர் அலங்கரிப்பதும் எங்கள் ஐயா. அருணூர்ல இருந்து பாடுறீங்க இல்லையா? பெரிய முகப்பெருக்குல இருந்து இந்த வார்த்தைகளை எடுத்து சொல்லக்கூடிய உங்களுக்கு ஐயாவினுடைய அருள் கிடைக்கட்டும். ரொம்ப சந்தோஷம். இந்த நிகழ்ச்சியில இப்ப வந்து நீங்க பண்டாரபுரம் தாங்களில் இருந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு தொடர்பு கொண்டு பேசிக் கொண்டு இருக்கிறீர்கள். அப்பன் வைகுண்டம் அந்த இடத்தில் இருந்து கொண்டு உங்களுக்கு நல்ல ஆயுளையும் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களையும் சிறப்போடு நடத்தி தர ஐயா உங்கள் கூடவே வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் ஐயாவிடம் வேண்டுகிறேன். இந்த நிகழ்ச்சியில எல்லார்கிட்டையும் ஒவ்வொரு கேள்வி கேட்கிறது போல ஐயாவினுடைய கலினிஷ மன்னன் அதாவது கலினிஷ மன்னனுடைய படைகள் ஐயாவை பிடிக்க வருகின்ற போது ஐயா எந்த கடல் நோக்கி ஓடிக்கொண்டிருந்தார்? முட்டப்பதி கடல் நோக்கி ஓடிக்கொண்டிருந்தார். சரி, முட்டப்பதி கடல் நோக்கி அங்கே யாரை பார்ப்பதற்காக சென்றார் சொல்லுங்க. நாராயணரை பார்க்கிறது. நாராயணரை பார்த்தார் இல்லையா? பார்த்து விட்டு நல் உபதேசங்களை ஐயா பெற்றுவிட்டு மறுபடியும் திரும்பி ஐயா வருகிறார் தவவாசலுக்கு இல்லையா? ஆமா. ரொம்ப சந்தோஷம். சரி, இதுவரைக்கும் என்ன ஒரு கொஸ்டின் உங்ககிட்ட கேட்கிறேன். ஐயா வந்து மொத்தம் எத்தனை முறை கடலுக்குள்ளே சென்றார்னு சொல்லுங்க பார்க்கலாம். முட்டப்பதி கடலுக்குள்ளன்னு இப்ப ஒருக்கா சொன்னீங்க. முட்டப்பதி கடல் நோக்கி ஓடினார் ஒரு முறை. ஐயா மொத்தம் எத்தனை முறை கடலுக்குள்ளே சென்றார்னு சொல்லுங்க. தெரியல? பரவாயில்லை, இருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பா அகிலம் டிவியிலிருந்து பரிசு உண்டு. இருந்தாலும் இந்த கேள்விக்கான பதில் அடுத்த வாரத்திற்குள்ளே உங்களுக்கு தெரிந்தால் கண்டிப்பாக சொல்லுங்க, இல்லைன்னா நானே சொல்றேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் எல்லோருக்கும் ஐயாவினுடைய அருள் கிடைக்கட்டும் என்று சொல்லி அடுத்த ஐயாவினுடைய பிள்ளையை நான் சந்திக்கிறேன். அன்பு குடிகொண்ட அதிகமக்கா நீங்கள் எல்லாம் பொறுத்து இருந்திடுங்கோ, பூலோகம் வாழ வைப்பேன் என்று. யார் பேசுறீங்கம்மா? பெரும்பனையிலிருந்து முத்துச்செல்வி பேசுறீங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஐயா இருக்கிறார். மிகவும் சந்தோஷம். பல்லாக்கு தண்டிகை பரிமணம் சந்தனம் உள்ளதெல்லாம் உள்ளபடி உங்களுக்கு நான் தருவேன் என்று ஐயா சொன்னது போல எல்லா சிறப்புகளையும் ஐயா உங்களுக்கு தர வேண்டும் என்று இந்த நேரத்திலே வேண்டுகிறேன். என்ன படிக்கிறீங்க? 11. உங்ககிட்ட இதுக்கு முன்னால ஒரு திருக்குறள் சொன்னேன், அதுக்கு நீங்க விளக்கம் சொன்னீங்களா என்கிட்ட? சொல்லிட்டேன். என்ன குறள் சொன்னேன் உங்ககிட்ட? துன்பம் வரும் வேளையிலே. சரிங்க, சரி. அடுத்தது வந்து இந்தியாவில் அதுக்கு என்ன பதில் சொன்னீங்க? அதுக்கு சொல்லல. கேட்டீங்களா? துர்கா பானர்ஜி. துர்கா பானர்ஜி. அப்படியா? இல்லையே. இல்லையா? ஆமா, யார்கிட்ட கேட்டீங்க நீங்க அந்த பதில? பொது அறிவு புக்ல பார்த்தேன். அப்படியா? ஆமா. அடுத்த வாரம் நான் உங்களுக்கு அதுக்கான பதில் கரெக்டா சொல்றேன். இந்த நிகழ்ச்சியில வந்து ஐயாவை பத்தி இன்னைக்கு நீங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன சொல்லுங்க. சரணம் சரணம் என்று தாழ்ந்து நடந்த அன்பருக்கு வைகுண்டா பதிதனிலே வைகுண்டா ராசராஜ அரசால வருவது எங்கள் ஐயா. சிவ 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 சிவா அரகரா அரகரா. சரிம்மா, ரொம்ப சந்தோஷம். அதாவது ஐயாவினுடைய தலைமைப்பதி எந்த ஊர்ல இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஐயாவினுடைய தலைமைப்பதி எந்த ஊர்ல இருக்கு? சுவாமிதோப்பு என்று சொல்லக்கூடிய அற்புதமான அந்த பூமி எந்த திசையிலே இருக்கிறது? எந்த ஊர் பக்கம் இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டம், அப்படிதானா? நாகர்கோயில் சென்று கன்னியாகுமரி நாகர்கோயில் சென்றாலே சுவாமிதோப்பு என்று சொல்லக்கூடிய பேருந்தில் நாம் பயணம் செய்து அங்கே ஐயாவை பார்த்து வரலாம் இல்லையா? ஐயா நமக்கு 5 பதிகளை தந்திருக்கிறார். என்னென்ன பதின்னு சொல்லுங்க பார்க்கலாம்.
5 பதி. சாமித்தோப்பு, முட்டப்பதி, முட்டப்பதி, அம்பலப்பதி, அம்பலப்பதி, பூப்பதி, பூப்பதி, வாகைப்பதி, சரி, துவாரகாபதி. துவாரகாபதி. நான் 5 தானே கேட்டேன், நீங்க 6 சொல்லிட்டீங்களே. ஆனா 6 நீங்கள் 4 சொன்னது சரியான பதிலாக இருக்கிறது. நீங்கள் ஐயா வைகுண்டம் அருளே அரிகோபாலர் எழுதிய அகில திரட்டமான எழுதக்கூடிய தென் தாமரை குளம் பதியை விட்டு விட்டீர்கள் இல்லையா? பூப்பதி வாகைப்பதி என்பது இந்த 50 சேராது. சரியா? அதாவது சுவாமி தோப்புப்பதி, மூலகுண்டப்பதி, அம்பலப்பதி, முட்டப்பதி, அகிலம் என்றதன் தாமரை குளம் பதி, பூப்பதி. சரியா? ரொம்ப சந்தோஷம் உங்ககிட்ட பேசினதுல. இந்த நிகழ்ச்சி மூலமாக தவறாமல் கலந்து பேசிக் கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு ஐயாவினுடைய அருள் என்றென்றும் கிடைக்க வேண்டும் என்று ஐயாவிடம் வேண்டுகிறேன். ஆடையும் பொன்னும் காசும் அன்னமும் பாலும் உந்தன் நீடிய உதவியாலே எனக்கவர் இதுநாள் மட்டும் வாடியே முகம் கோணாமல் மனத்தையவதினால் இன்று தேடிய மக்கள் தன்மை சிந்தையிலே நினைக்குதென்று ஐயா சொன்னார். ஐயாவுக்கு பணி செய்யக்கூடிய பிள்ளைகளை தினம் தினம் ஐயா சிந்தனையிலே நினைத்துக் கொண்டிருக்கிறார். சிறப்புகளை நிச்சயமாக உங்களுக்கு தருவார். ஐயா உண்டு, வைகுண்டாச்சரணம் ஐயா உண்டு. எந்த ஊர்ல இருந்து கால் பண்றீங்க ஐயா? எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? சாத்தான்குளத்துல இருந்து பேசுறீங்க. உங்களுடைய பேரை சொல்லுங்க ஐயா. மீனாட்சி சுந்தரம். ரொம்ப சந்தோஷம். இதுக்கு முன்னால இந்த நிகழ்ச்சியில பேசிருக்கீங்களா? இல்ல, பேசல. இப்பதான் முதல் தடவையா பேசுறீங்க. ரொம்ப சந்தோஷம் ஐயா. இந்த நிகழ்ச்சி இதுக்கு முன்னால பாத்திருக்கீங்களா? இல்ல, இப்பதான் 10-20 நாளா பாத்துட்டு இருக்கேன். இப்பதான் பாத்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஐயா தந்திருக்கிறார். மிகவும் சந்தோஷம். எல்லா சிறப்புகளையும் ஐயா உங்களுக்கு தருவார். ஐயாவை நீங்கள் நம்பி பிடியுங்கள். சரியா? தூணை மலை என்று நம்பின பேர்களுக்கு தொட்டு நாமம் சாத்தி வருகிறார் நம்ம ஐயா. அதுபோல நீங்கள் உங்கள் உள்ளத்திலே உறுதியாக ஐயாதான் கதி என்று நினையுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். ரொம்ப சந்தோஷம். இந்த நிகழ்ச்சியில ஐயாவை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? உங்களுடைய உள்ளத்திற்குள்ளே என்ன தோணுகிறதோ அதை சொல்லுங்கள். கஷ்டங்கள், பிரச்சனைகள், குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் வேற ஒன்றும் இல்லை. அதாவது உங்களுடைய மனதிற்குள்ளே இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் கவலைகளையும் நீங்கள் ஐயா சுவாமி தோப்புக்கு நீங்கள் செல்ல முடிந்தால் சென்று ஐயாவினுடைய பாதத்திலே வையுங்கள். நிச்சயமா ஐயா அருள் கொடுப்பார். சரியா? இந்த நிகழ்ச்சியில் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை ஐயா உங்களுக்கு தந்திருக்கிறார். மிகவும் சந்தோஷம். இப்ப ஒரே ஒரு கேள்வி உங்ககிட்ட நான் கேட்கலாம் ஐயா? அதாவது ராமன் வனவாசம் சென்று அவன் தங்கி இருந்த இடத்துடைய பெயர் என்ன? 14 வருஷம் வனவாசம் தெரியும். என்னன்னு சொல்லி தெரியலையே. அப்படியா? சரி, இன்னொரு கொஸ்டின் கேக்குறேனே. அதாவது பாண்டவர்களிடம் நாட்டை ஒப்படைக்க சொன்ன கண்ணனிடம் ஊசி முனை இடம் கூட கிடையாது என்று சொன்னது யார்? பாண்டவர்களிடம் நாட்டை ஒப்படைக்க சொன்ன கண்ணனிடம் ஊசி முனை இடம் கூட கிடையாது என்று சொன்னது யார்? துரியோதனன். கரெக்ட் ஐயா. பரவாயில்ல, வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சியில நீங்க பேசிட்டீங்கனாலே உங்களுக்கு உண்மையிலே ஒரு உற்சாகம் பிறக்கும். பிறக்க வைக்க வேண்டும் என்று இளம் டிவி மூலமாக பகவான் வைகுண்டத்தை வேண்டுகிறேன். மீண்டும் மீண்டும் இந்த நிகழ்ச்சியில் ஐயாவினுடைய அருள் செய்தியை நீங்கள் சொல்ல வேண்டும். உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஐயா தீர்த்து தர வேண்டும் என்று ஐயாவிடம் வேண்டுகிறேன். மறுபடியும் இந்த நிகழ்ச்சியில் உங்களை நான் சந்திப்பேன். ஐயா உண்டு. ஐயா உண்டு. வணக்கம். எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்கம்மா? பெருமனையில இருந்து மஞ்சு பேசுறோம். பெரும்பனைங்கிற ஊர்ல இருந்து மஞ்சு பேசுறீங்க. ரொம்ப சந்தோஷம். என்ன படிக்கிறீங்க? 9ஆம் கிளாஸ் படிக்கிறேன். 9ஆம் கிளாஸ் படிக்கிறீங்க இல்லையா? ஆமா. ரொம்ப சந்தோஷம். நீங்க ஒரே ஒரு திருக்குறள் சொல்லுங்க பார்க்கலாம். உடுக்க இழந்தவன் கை போலே அங்கே இடுக்கன் தலைவதாம் நட்பு. அற்புதமான குரல். உடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கன் கலைவதாம் நட்பு. இதுக்கான விளக்கத்தை சொல்லுங்க பார்க்கலாம். ஒருத்தன் அவன் போட்டிருக்க ட்ரெஸ் அவன் போட்டிருக்க ட்ரெஸ் எப்படி அவனை விட்டு நலிவு போகும்போது அவன் கை விரைந்துட்டே பிடிக்குதோ அதுதான் நம்ம ஃப்ரெண்டுக்கு ஏதாவது
ஆபத்துல இருக்கும் போது நம்மளும் அவனுக்கு உதவணும். அந்த கை வந்து உடுக்கை இழந்த உடுத்தி இருக்கக்கூடிய உடை தளர்கின்ற போது நாம் நம்முடைய கை வந்து எப்படி வேகமாக செயல்படுகிறதோ அதுபோல அங்கே இடுக்கண் யாராவது ஒருவர் துன்பப்படுகின்ற வேளையிலே அந்த வேகத்திலே நான் என்ன செய்ய வேண்டும், செயல்பட வேண்டும் என்பதற்கான ஒரு அற்புதமான குரல். ரொம்ப சந்தோஷம். இப்போ ஒரே ஒரு கேள்வி உங்ககிட்ட இளத்திரட்டுல இருந்து கேட்கறதுக்கு முன்னால ஐயாவை பத்தி நீங்க சொல்லுங்க. ஐயாவை பத்தி தாங்கள் சொல்லக்கூடிய கருத்தை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஐயாவை ரொம்ப பிடிக்கும். ஐயா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? ஐயாட்ட இப்போ யாரும் எது கேட்டாலும் ஐயா ஒன்னும் கொடுப்பாங்க. சரி. யாருக்காவது நோய் இருந்தானா ஐயா உடனே அதை குணப்படுத்துவாங்க. சரி. ஐயாவை நம்பி இருந்தவங்களுக்கு ஐயா கைவிட மாட்டாங்க. இப்போ 9ஆம் வகுப்பு படிக்கிறீங்க நீங்க. இப்போ உங்களுக்கு வந்து இப்போ தேர்வு நடைபெற்று கொண்டு இருக்கிறது. ஆமா. இது வரைக்கும் என்னென்ன பரீட்சை எல்லாம் எழுதிருக்கீங்க? ஃபர்ஸ்ட் பேப்பர், செகண்ட் பேப்பர், இங்கிலீஷ் ஃபர்ஸ்ட் பேப்பர், செகண்ட் பேப்பர், மேத்ஸ், சயின்ஸ் எல்லா பாடமும் எப்படி எழுதிருக்கீங்க? நல்லா எழுதிருக்கேன். என்ன மார்க் வாங்குவீங்க நீங்க? தமிழ்ல என்ன மார்க் வாங்குவீங்க? 80க்கு மேல எடுப்பேன். 80க்கு மேல எடுப்பீங்க? 80க்கு மேல. பரவாயில்ல, வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சி மூலமா எல்லார்கிட்டையும் ஒரு கேள்வி கேட்கறது போல ஐயா வந்து உங்களுக்கு என்ன தந்திருக்கிறார் அதை சொல்லுங்க பார்க்கலாம். எல்லோருக்கும் நோய் நொடிகளை தீர்த்து வைத்து இருக்கிறார். மண் நீரால் மாறாத பிணிகளை எல்லாம் அப்பன் வைகுண்டம் மாற்றி வைத்திருக்கிறார். இவ்வளவு சிறப்புகளை எல்லாம் ஐயா நிகழ்த்தி கொண்டு இருக்கக்கூடிய இறைவன் உங்களுக்கு என்ன தந்திருக்கிறார்? படிப்பு தந்திருக்காங்க. பரவாயில்லையம்மா, எனக்கு அதை தந்திருக்கிறார் இதை தந்திருக்கிறார் சொல்லாம எனக்கு கல்வி என்ற ஒரு ஞானத்தை அப்பன் வைகுண்டம் தந்திருக்கிறார் என்று சொன்னீர்களே, அதுவே மிகச்சிறந்த ஒரு வார்த்தை. உண்மையிலே நீங்கள் என்ன ஆக வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அந்த சிங்காசனத்திலே வைகுண்ட பகவான் உங்களை வைத்து அழகு பார்க்க வேண்டும் என்று ஐயாவிடம் வேண்டுகிறேன். நிச்சயமாக ஐயா அதை நடத்தி தருவார். ஐயா உண்டு. இப்ப ஒரே ஒரு கேள்வி கேட்கட்டுமா? அதாவது சீதையை சிறையெடுத்து சென்ற ராவணன், சீதையை சிறையெடுத்து சென்றது ராவணன் தானே? ராவணன் அவளை எங்கு கொண்டு வைத்திருந்தான்? அசோகவனம். இந்த கேள்விக்கான பதிலை உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தவர் யார்? யாருமா சொல்லுங்க. பக்கத்துல யார் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு? இல்ல, ஏன் காதுல கேட்டது? யார் சொன்னா சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷம். வாழ்க. அவங்களும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிறார்களே, அதுவே பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். வண்ணமாய் நீதம் மூன்று வரம்பனு விலகிடாமல் திண்ணமாய் இருந்து வாழும் சனங்களே பதற வேண்டாம் என்று ஐயா சொன்னது போல பதறாமல் பண்பாக நீங்கள் இருங்கள், சிதறாமல் வைகுண்டம் சிறப்போடு உங்களை வாழ வைப்பார் ஐயா உண்டு. இதிலே மிகுந்த மகிழ்ச்சி. யார் பேசுறீங்கம்மா? நான் நவலடியில இருந்து ரேணுகா பேசுறேன். நவலடியில இருந்து ரேணுகா பேசுறீங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஐயா ஏற்படுத்தி தந்திருக்கிறார். மிகவும் சந்தோஷம். இந்த நிகழ்ச்சியில இதுக்கு முன்னால நீங்க பேசிருக்கீங்களா? ஒரு தடவை பேசிருக்கீங்க. ஒரு தடவை பேசிருக்கீங்க. ஆமாய்யா. இந்த நிகழ்ச்சியை அதுக்கப்புறமா நீங்க பார்த்தது உண்டாமா? பார்த்திருக்கீங்க. மறுபடியும் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறீர்கள். உங்களை வல்லாத்தான் வைகுண்டம் ஒரு குறையும் இல்லாமல் சிறப்போடு வாழ வைக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே ஐயாவிடம் வேண்டுகிறேன். அம்மா, குழந்தைகள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? குழந்தைகள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? ஒரு குழந்தையா? என்ன படிக்கிறாங்க? இல்லையா, 1 வயசாகுது. ரொம்ப சந்தோஷம்மா, பரவாயில்லை. அந்த குழந்தையை மென்மேலும் ஐயாவினுடைய அருளோடு சிறப்போடு இந்த பூலகத்திலே வாழ வேண்டும் என்று ஐயாவிடம் வேண்டுகிறேன். இந்த நிகழ்ச்சியில ஐயாவை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்கம்மா? ஒரு 2 லைன் சொல்லலாம்னு இருக்கேன். சொல்லுங்கம்மா. அன்போடு வந்தாரே அலைச்சல் செய்து ஏற்பேன், அன்போடு வந்த மக்களை நான் அலைச்சல் செய்து ஏற்பேன் என்று ஐயா சொல்கிறார். அதுக்கு அடுத்த மாற்றாரே வளர்த்து அறுப்பேன் அப்பா. அன்பான பக்தர்களை நான் அலைச்சல் செய்து ஏற்பேன், வம்பான மாற்றானை நான் வளர்த்து அறுப்பேன் என்று ஐயா சொல்லுகிறார். அதுபோல ஐயாவின் மீது
பற்றுதலோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு எந்தெந்த இடுக்கமது இன்னல்கள் வந்தாலும் ஆனால் ஐயா நிச்சயமாக கைவிட மாட்டார், காப்பார் என்ற ஒரு உறுதியான ஒரு வார்த்தையை ஐயா நமக்கு தந்திருக்கிறார். அதனால்தான் ஒன்றுக்கும் பதற வேண்டாம் யுகவரநாதன் ஆணை, என்றைக்கும் மலையின் மீது ஏற்றிய தீபம் போலே, கன்றுக்கு பால் போல் கண்ணுக்கு புருவம் போல் என்றைக்கும் நான் உங்களோடு இருப்பேன் என்று ஐயா சொன்னார். ரொம்ப சந்தோஷம். ஐயாவினுடைய அருள் செய்திகளை இந்த அகிலம் டிவியில் இருந்து நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். ஆகையினால் ஆன்மீகத்தை நீங்கள் மீண்டும் மீண்டும் கேளுங்கள், அதனுடைய பலன் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். இப்ப ஒரே ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்கிறேனே, அதாவது பகவத்கீதை எங்கு வைத்து உபதேசிக்கப்பட்டது? பகவத்கீதை எங்கே வைத்து உபதேசிக்கப்பட்டது? பகவத்கீதையா? இப்ப சொல்றையா, சொல்லுவீங்களா? சொல்றையா. பரவாயில்லை, வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சி மூலமாக தங்களை சந்தித்து பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை ஐயா தந்திருக்கிறார். கற்புடைய சாணாத்தி கதறி ஒரு சாபமிட்டால் மற்புடைய மானிஷா உன் முப்புற கோட்டை அழியும் என்று சொன்னார். அதுபோல பெண்களுக்கு அவ்வளவு ஒரு வலிமையை, ஒரு திறமையை ஐயா தந்திருக்கிறார். நீங்கள் ஐயாவை முழுமையாக நம்பி பிடிங்கள், நிச்சயம் பலன் கிடைக்கும். ஐயாவும் சரணம், ஐயா சரணம். ஐயா உண்டு, ஐயா உண்டு. அகிலத்திரட்டோடு அன்பு குடிமக்கள் என்ற அற்புதமான ஆன்மீக நிகழ்ச்சியோடு தொடர்பு கொண்டு பேசக்கூடிய உங்களுக்கு எந்த ஊர், எந்த ஊர்ல இருந்து கால் பண்றீங்க? பெரும்பனையிலிருந்து முத்து ஜெரின் பேசுறேன். பெரும்பனையில இருந்து முத்து ஜெரின் பேசுறீங்க. அற்புதமான பெயர். உங்களுக்கு ஒரு அற்புதமான நாமத்தை உங்களுடைய பெற்றோர்கள் சூட்டி இருக்கிறார்கள். மிகவும் சந்தோஷம். இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்தித்து பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை எனக்கும் தந்திருக்கிறார். மிகவும் சந்தோஷம். என்ன படிக்கிறீங்க? 8வது வகுப்பு படிக்கிறீங்க. இதுக்கு முன்னால 8வது வகுப்பு படிக்கிறீங்க. ஆமா. சரி, நீங்க ஒரு திருக்குறள் சொல்லுங்க பார்க்கலாம். அதே திரும்ப சொல்லக்கூடாது. ஊடுக்கை இழந்தவன் ஏற்கனவே சொல்லிட்டாங்க. இப்பதானே உங்க ஊர்ல இருந்து ஒரு அக்கா சொன்னாங்க, நன்றி மறப்பது நன்றன்று, நன்றது, அஞ்சு மறப்பது நன்றி. இதுக்கான விளக்கம் சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி மறப்பது நன்றன்று. ஒருவன் செய்த நன்றியை மறக்க கூடாது. சரி. தீமையா உடனே மறந்துடணும், மறந்து விட வேண்டும். சரி. இப்ப உங்களுக்கு யாரு நன்மை செய்திருக்கிறா சொல்லுங்க. யாரு தீமை செஞ்சிருக்கான்னு கேட்க கூடாது. யார் நன்மை செய்திருக்கிறா உங்களுக்கு? ஏதாவது பள்ளிக்கூடத்துல படிக்கும் போது ஒரு பென்சிலோ பேனாவோ ஏதோ ஒண்ணு கேட்டிருப்பீங்க. உங்களுக்கு அந்த அவசரத்தை புரிந்து கொண்டு உங்களுக்கு உதவி செய்தவர்களை நீங்கள் உங்களுடைய உள்ளத்திலே, சிந்தையிலே நினைத்திருப்பீர்கள். அது யாரா இருந்தாலும், எந்த ஒரு காரியமா இருந்தாலும் சொல்லுங்க பார்க்கலாம். மேரி கிறிஸ்டி. என்னமா? மேரி கிறிஸ்டி. அப்படியா? என்ன? பென்சில் பேனா தருவா, இல்ல, நீங்க என்ன காரணத்தினால அவங்கள மறக்க முடியாது சொல்லுங்க. அவங்களுக்கு தானெல்லாம் தந்ததுக்காக அவங்க மறக்கப்படாது. பரவாயில்லையே, வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில பகவான் வைகுண்டரை பற்றி நீங்கள் சொல்லக்கூடிய கருத்து என்ன சொல்லுங்க பார்க்கலாம். பாட்டு படிக்கிறோம். பாட்டு படிக்கீங்களா? ஆமா சார், படிங்க பார்க்கலாம். வடக்கு வாசலில காற்று தருவார், வெள்ளக்குதிரை நீதி வருவாம், கேட்டவருக்கு கேட்ட வரம் அவர் தருவா, கேடுகளை மாற்றிடவே பகிலி வருவாம், ஐயா ஐயா எங்கள் ஓடி வருவான், அன்பான உள்ளத்தில வாசம் புரிவாம், ஐயா ஐயா எங்கள் ஓடி வருவான், அன்பான உள்ளத்தில வாசம் புரிவாம், வடக்கு வாசலில காற்று தருவார், வெள்ளக்குதிரை நீதி வருவாம், கேட்டவருக்கு கேட்ட வரம் அவ்வளவுதான். அது ஒரு ராகம், அது ஒரு சந்தோஷம், எல்லாம் கலந்து வருகிறது. உங்களுடைய வார்த்தை மிகவும் அற்புதமாக இருந்தது. இந்த நிகழ்ச்சியில் தவறாது கலந்து கொண்டு பேசுங்கள். அதுபோல நீங்கள் நன்றாக படியுங்கள். அதற்கு ஐயா அருள் செய்ய வேண்டும். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று ஐயாவிடம் நாம் வேண்டுவோம். இந்த நிகழ்ச்சியில உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கட்டுமா?
அதாவது ஐயாவுக்கு வைகுண்ட லோகத்திலே கொடுக்கப்பட்ட பட்டம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். தெரியலன்னா நான் சொல்றேன். கண்ணன் வைகுண்டர். இல்லை, சரி, இந்த யுகம் என்ன யுகம்னு சொல்லுங்க. கலியுகம். இந்த யுகம் கலியுகம். இந்த யுகத்திலே பிறந்த அசுரன் கலியன் பிறந்திருக்கிறான். அந்த கலியனுக்கு கலியன் பிறந்தவுடனே ஒரு பெண்ணை படைத்து தாரும் என்று கேட்டான் இல்லையா? கலியனுக்கு பெண்ணை படைத்து கொடுத்தது யார்? கலியனுக்கு பெண்ணை படைத்து கொடுத்தார் சிவபெருமான் என்பது சரியான பதில். கைதட்டுங்க பார்க்கலாம். நீங்க கை தட்டினீங்களா? செல்போனை கீழே வச்சுதான் தட்டினீங்க. பரவாயில்லையே, வாழ்த்துக்கள், மிகவும் சந்தோஷம், அற்புதமாக இருந்தது. முதல்ல கேட்ட ஐயா வைகுண்டருக்கு வைகுண்ட லோகத்திலே கொடுக்கப்பட்ட பட்டம் வைகுண்ட மாமுனி என்ற பட்டம். சரியா? இனி திரும்ப இந்த கேள்வியை என்னைக்காவது ஒரு நாள் கேட்பேன். ஐயாவுக்கு வைகுண்ட லோகத்திலே கொடுக்கப்பட்ட பட்டம் வைகுண்ட மாமுனி என்ற பட்டம். இன்று சுவாமிதோப்பு தலைமைப்பதியில் 17 நாள் திரியேடு வாசிப்பு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இன்று 17வது நாள் பட்டாபிஷேக விழாவோடு அந்த திரியேடு வாசிப்பு நிறைவு பெறும் என்பதை இந்த அகிலம் தொலைக்காட்சி மூலமாக ஐயாவினுடைய சான்றோர்குல மக்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறோம். எல்லோரும் சுவாமிதோப்பு சென்று ஐயா வைகுண்டருடைய பேரருளை பெற வேண்டும் என்று அகிலம் டிவியிலிருந்து தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த ஐயாவின் பிள்ளையை சந்திக்கிறேன். ஐயா அன்பானவர்களே, இதுவரை அகில திரட்டோடு அன்பு குடிமக்கள் நிகழ்ச்சி ஐயாவினுடைய அருளால் அன்பு குடிமக்கள் அத்தனை பேருடைய தயவால் அற்புதமாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு தாங்கள் அனைவரும் கொடுத்து வரக்கூடிய ஆதரவுக்கு என்றென்றும் அகிலம் டிவி நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு பரிசுகளை வழங்கி பெருமை சேர்த்த இதுவரையிலும் பெருமை சேர்த்த ஐயாவினுடைய அன்பு பிள்ளைகள் அத்தனை பேருக்கும் அகிலம் டிவியில் இருந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம். அது மட்டுமல்லாது இந்த நிகழ்ச்சியை முழுமையாக பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஐயாவினுடைய பிள்ளைகளுக்கு ஐயாவினுடைய அருள் என்றென்றும் நிலைத்திருக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே ஐயாவிடம் வேண்டி இன்றைய தினம் சிறப்பு பரிசுகள் 2 பேர் இங்கே தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த 2 சிறப்பு பரிசுகளையும் அடுத்த வாரம் இந்த நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே இந்த அகிலம் தொலைக்காட்சிக்கு நேரடியாக வருகை தந்து பரிசினை பெற்றுச் செல்லலாம் என்பதையும் அன்போடு தெரிவித்துக் கொண்டு, முதலாவது இடத்தை பிடித்த ஐயாவினுடைய அன்பு பிள்ளை நவலடியை சார்ந்த ரேணுகா அவர்களுக்கு முதலாவது பரிசும், 2வது பரிசை பெற்ற ஐயாவினுடைய அன்பு பிள்ளை மேல வெள்ளை மடத்தை சார்ந்த பொன்பாண்டி அவர்கள் 2வது இடத்தையும் பிடித்திருக்கிறார்கள். மற்றவர்களுக்கு நிச்சயமாக பரிசுகளை அனுப்பி வைக்கப்படும் என்பதையும் அன்போடு தெரிவித்துக் கொண்டு, ஐயா சொன்ன சில அறிவுரைகளை எடுத்து சொல்லி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம் என்று நினைக்கிறேன். அடக்கம் பெரிது அறிவுள்ள என் மகனே, கடக்க கருதாதே கற்றோரை கைவிடாதே, நன்றி மறவாதே நான் பெரிதென்றெண்ணாதே, அண்டின பேரை அகற்ற நினையாதே, ஆபத்தை காத்து நீ அகல தள்ளாதே, சாபத்தை கூறாதே தன்னளவு வந்தாலும், கோபத்தை காட்டாதே கோளோடி நங்காதே, உறுதிதான் மகனே பெரியோன் ஆகுவது, உறுதிதான் என் மகனே இந்த உலகமதை ஆளுவது என்று ஐயா சொன்னது போல, வாழ்வீர்கள் நீங்கள் எல்லோரும் தாழ்வு என்பது இல்லாமல்